பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பழனி வந்து பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் நடந்த விஷயத்த அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல வராங்க. ஆனா பாண்டியனும் சரி கோமதியும் சரி நம்ம பழனி என்ன சொல்ல வராங்கன்றத காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. ரொம்பவே கோவமா வந்து பேசுறாங்க. இதை கேட்ட பழனி வந்து மச்சான், நான் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நினைப்பேனா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, இத்தனை நாளா தெரிஞ்சது, ஆனா இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே கதிர் வந்து மாமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அது என்ன விஷயன்றதை தான் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். நீங்களா பேசிட்டு இருந்தா மாமா பக்கம் இருக்க நியாயத்தையும் சொல்ல விடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னடா இருக்கு நியாயம், என்ன நியாயம் இருக்கு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எத்தனை நாளா எத்தனை வருஷமா இவனுக்கு சோறு போட்டது, அந்த கடைக்கு நம்பிக்கை துரோகம் செய்யணும்னு நினைச்சான்ல, இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? இவன் முகத்துல முழிக்க கூட எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. கோமதி வந்து ஏண்டா 30 வருஷமா ஒரு பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்திருக்கனே, அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் நெஞ்சில இடியை இறக்கிட்டியடான்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பங்கு ரொம்ப கோபமா பேசுறாங்க. அரசி வந்து மாமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட உங்களை என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இந்த அளவுக்கு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அரசி பேசுறாங்க. சரவணன் வந்து நானும் உங்ககிட்ட எல்லா விதத்துலயுமே எல்லா விஷயமும் சொல்லவே இல்லை மாமா, இப்படி தாண்டா கடையை நடத்த போறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு நல்லா சொல்லி சரவணன் பேசுறாங்க. ஆனா இதுல கதிர் ராஜு ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம பழனி பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்றத அவங்க வந்து நம்புறாங்க. இங்க பாருங்கடா, இனிமே மாம சித்தப்பான்னு சொல்லிட்டு யாராவது இவன் கிட்ட ஒரு வாடனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க பழனி. மச்சான், நான் என்ன சொல்ல வரந்தத தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க மச்சான் சொன்னா கூட அதை எதுவுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனி வந்து நான் சொல்றதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே எவ்வளோக்கு எவ்வளோ முறையாட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா யாருமே காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. உடனே கோமதி ஏன் வாயில வீட்டை விட்டு வெளியே போடன்ற வார்த்தையை சொல்ல வச்சிடாதுன்னு சொல்லிட்டு கோமதி சொன்னதும் பழனிக்கு இதுக்கு மேல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பழனியும் வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதி ஒரு பக்கம் பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பழனி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து கடைக்கு போறாங்க. அங்க வியாபாரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சுகன்யா. ஆமா பழனி என்னாச்சுடா, போனா உன் அக்கா மாமனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, எங்கடா அவங்கன்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. உடனே பழனி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க. அண்ணன், அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? நம்பிக்கை துரோகி, எப்படியோ பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியே போடா துரோகி, என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமோ பேசிட்டாங்க. அவங்களுக்கு நான் போய் நம்பிக்கை துரோகம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி, நீ எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியில இருந்த, மச்சானுக்கு எதிராக நான் கடையை நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேடா. ஆனா உன்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்காத போது நம்ம எதுவுமே பேச முடியாது. விடு பழனி, உன்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கலையா, அவ்வளவுதான் விடு. உன் அக்காவுக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் அக்காவுக்கு எங்க போச்சு உன்னுடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலயுமே உன் அக்கா இருந்திருக்கா. அவ எப்படிடா உன்னை நம்பாம போனா? விடு பழனி விடு. இங்க பார், அவங்க வந்து உன்னை நம்பாத போது உன்னவே நம்பி வந்திருக்க சுகன்யாவுக்காகவாது இனி நீ சந்தோஷமா வாழ. இவங்க இப்படிதான்றதை நீ தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல உன் வாழ்க்கை உன் கடை என்னவோ நீ அதை பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. அப்ப கூட பழனிக்கு பாண்டியன் கோமதி பேசுனதை நினைச்சு பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கரமா வருத்தத்துல வந்து இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. உடனே காந்திமதி அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போனதும் பழனியும் கூட்டிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்ப கோமதி உட்காந்து நெஞ்சு அடிச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டானே பாவி பாவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் நாசமா போயிடுவான் நல்லா சபிச்சுட்டு இருக்காங்க. அத்தை, உங்க வயல நீங்க இப்படி பேசாதீங்க. மாமா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தப்பா புரிஞ்சிருக்கலாம்.
சித்தப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. ராஜி வந்து அப்பா சித்தப்பா இவங்க 2 பேரும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் சித்தப்பாவை இதுல மாட்ட விட்டுருக்கணும். இதுல சித்தப்பாவுக்கு எந்த சம்மதமும் இருந்திருக்காதுன்றாங்க. இங்க பாருடி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் நீ என்கிட்ட பேசாத. நீ வந்து என்ன நினைச்சாலுமே அவன் பண்ணது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம்டி, ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் நல்லா சொல்லி கோமதி பேசிட்டு இருக்காங்க. இப்ப மயிலு வந்து அத்தை இந்தாங்க, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, காஃபியாவது குடிங்கன்றாங்க. என்னடி இதுல விஷம் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மயில கேக்குறாங்க. அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, நான் எதுக்காக அத்தை நான் வந்து காஃபில விஷம் கலந்து வருவேனா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காஃபியை எடுத்து நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மீனா அவங்க தான் ஏதோ மனசுல விரக்தியில பேசுறாங்க. உடனே அதுக்கு நீங்களும் இப்படி பேசணுமான்றாங்க. பின்ன என்ன மீனா இப்படி பேசுறாங்கல்லன்றாங்க. இப்பெல்லாம் எனக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. புள்ள மாதிரி வளர்த்தேனேடே, என் புருஷனுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டானே, என் புருஷனோட கடையை வந்து ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும்னு இப்படி பண்ணியிருக்கானே. ஆனா கடவுளுக்கு தெரியுதே, நாங்க யாருக்கும் எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணல, கடவுள் இதை பார்த்து பாருன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் அழுதுட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, இப்ப இப்படி உட்காந்து நீங்க அழுதுட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது விடுங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா கறி தாண்டி, அவ தாண்டி பையனுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எனக்கு சதி பண்ணிட்டாங்கடி, சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாண்டியன் வராங்க. ஏய் கோமதி, இப்ப என்ன தலை போயிடுச்சா? எதுக்காக சும்மா உட்காந்து வீட்டுல ஒப்பாரி வச்சிட்டு இருக்கன்றாங்க. அந்த பழனி பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால மறக்க முடியலங்க. இங்க பாரு கோமதி, இதுக்கு மேலே இதை பத்தி நீ எதுவும் பேசாத, தயவு செஞ்சு பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. இனி அவனை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. கதிர் வந்து நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே அவசரப்பட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல மாமா என்ன சொல்ல வர்றாருன்றத கேட்டிருக்கணும். அவர் பக்கம் கண்டிப்பா நியாயம் இருந்திருக்கும். மாமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாரு, அதை நீங்க யாருமே காது கொடுத்து கூட கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. டே, இனிமே நீ அவங்க கிட்ட வந்து பேசினா நீ என் புள்ள இல்லைன்னு சொல்லிடுவேன். அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஒருவேளை நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்துதான் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்களன்னு சொல்லிட்டு கதிர் மேல கோவத்தை காட்டுறாங்க. உடனே ராஜீவ் வந்து என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இவர் மட்டும்தான் உங்களுக்கு எழுப்பமா, எப்ப பாரு இதை பத்தி பேசுறீங்க, சித்தப்பா பக்கம் இருக்க நியாயம் என்னன்னோ கேளுங்கன்னு தானே சொன்னாரு, அதை தவிர அவர் வேற என்ன சொன்னாரு, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராஜி வந்து பாண்டியன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னகிரி எல்லாரும் சேர்ந்து என் புருஷன் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோபப்படுறாங்க ராஜி கிட்ட. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்கு.